வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துருமா? சின்ன வெங்காயத்தை வச்சு சிம்பிளாக ஒரு குழம்பு. சின்ன வெங்காயத்தை வச்சு இந்த மாதிரி குழம்பு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த குழம்பு செய்வீங்க. கடைசியாக மீந்து போன சின்ன வெங்காயத்தெல்லாம் உரித்து ஒரு 100 கிராம் போல் நான் வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் வெந்தய பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். இதுதான் இந்த குழம்புக்கான காரம். ஒரு 25 கிராமுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதே எண்ணெயில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு அந்த வெந்தயம் வெடித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா மிளகுத்தூள், ஜீரகத்தூளை இதை போட்டு ஒரு வதக்கி நம்ம புளி கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றி அதோட கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிக்க விடணும். நான் புளி தண்ணி ஊற்றுற வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இது நல்லா கொதிக்கும்போது நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு அதோட ஒரு சின்ன துண்டு வெல்லத்தையும் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது 1 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை தயிர் சாதத்தோடு இதை சைடில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுக்கு எந்த காய் வேணாலும் பொரியல் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பாவக்காய் இருந்தது, அதை பொரியல் பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் வதக்கி பாவக்காவை பொடிசாக கட் பண்ணி அதையும் அதே எண்ணெயில் வதக்கி அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், உப்புத்தூள் இதை போட்டு இது தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது எண்ணெயிலேயே வதக்கிங்கன்னா நல்லா வெந்துடும். இது நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா நல்லா ஒரு பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் லைக்கும் பண்ணிவிடுங்க. இந்த காரக்குழம்பு 1 வாரம் வரைக்கும்